சந்தியா ஜானி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கும் வந்து பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. நம்ம ஜானகிமாலேருந்து எல்லாரும் வந்து பேர் எதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நமக்கு இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும். அப்போன்னு பார்த்து நீங்கள் ஒரு வேளை என்கிட்ட சிலம்பத்தில் தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது என்ன நடக்கும்னு நானே சொல்லிடுறேன். நீங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் என்கிட்ட மன்னிப்பு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட பிரச்சனையே பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க அந்த இடத்துல. அப்படியா, யார் யார்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போகிறான்னு பார்த்துருவோமா, நீ எங்கள் காலில் வந்து விழுந்துட்டு தாண்டா போவ சீனு. இவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்களா, நீ யாருன்னு காட்டுறா அப்படின்னு சொல்லும்போது ரெகுரா முன்னாடி மாதம் வந்து கம்பு சுற்றுறாங்க அந்த இடத்துல. நம்ம சீனு வேறு லெவலில் வந்து சண்டை போடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சீன் வந்து எடுத்தோன்னே வந்து அந்த ஆப்போசிட்டில் வந்து சண்டை போட்டவங்கள அடித்து கீழே விழுவ வைக்கிறாங்க. இருப்பினும் வந்து குச்சி வந்து விழுவல. குச்சி கீழே விழுவுற வரைக்கும் போட்டி வந்து கண்டினியூவாக நடக்கும் போல இருக்குது. அப்போன்னு பார்த்து அவங்க எதிர்பாராத வகையில் வந்து வேகமாக வந்து அடித்ததுனால சீனோட குச்சி வந்து மேலே வந்து ஹேரில் வந்து பறந்தது. பறந்தோன்னே கரெக்டாக மாயா வந்து பிடிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் அதான் சீனு தோத்துட்டான்ல, மன்னிப்பு கேளுங்க. நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு மாயா வந்து பேசுகிறாங்க. என்னம்மா, போட்டியோட விதிமுறையெல்லாம் சொன்னோம்ல, அப்படி இருக்கும்போது குச்சி தான் பறந்துருச்சு, நீ என்ன சொன்ன, குச்சி கீழே விழுந்தா தானே, மாயா யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி மாயா வந்து சண்டைக்கு வந்து நிற்கிறப்ப பத்மாவும் பார்வதி யோசிக்கிறாங்க. என்னது இப்படியெல்லாம் காமெடி நடந்துகிட்டு இருக்கு, இவ வாய் சண்டை தான் போடுவான்னு பார்த்தா குச்சி வச்சும் காமெடி பண்ணுவாளா, எல்லார்ட்டையும் அடி வாங்கினாதான் இவளுக்கு வந்து புத்தி வருங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. மாயா வந்து 2 சுத்துறாங்க பாருங்க. ஜானகிலேருந்து எல்லாரும் மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க. ஆனால் ஜானகி அம்மா பாட்டமாக தான் இருக்காங்க. சீனுவாலே சமாளிக்க முடியல, இப்போ இவ சமாளிச்சிருவாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல மாயா வந்து சூப்பராக வந்து சண்டை போடுறாங்க. குச்சி வச்சு அந்த ஒரு நபரை வந்து அடிச்சிடுறாங்க. அவங்களும் வந்து கீழே விழுவுறாங்க. குச்சி ஆல்மோஸ்ட் கீழே விழுந்திருக்கும் போல இருக்கு அந்த இடத்துல. என்னப்பா எடுத்தோடனே வந்து குச்சி கீழே வந்துட்டா, இந்த மாயா யாருங்கிற விஷயம் வந்து உனக்கு தெரியாமையே போயிடும்ல, சண்டை போடு சண்டை போடு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மாயா வந்து உண்மையிலேயே வந்து சூப்பராக வந்து சிலம்பங்குச்சி வச்சு அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரையும் வந்து அடிக்கிறாங்க. அந்த ஒரு நபரால் சமாளிக்க முடியலன்னு தெரிஞ்சோன்னே அவங்களோட 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. மொத்தம் இப்போ ரிங்குக்குள்ளே 3 பேரோட மாயா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 3 பேர் குச்சி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், 3 பேர் இல்லை 30 பேர் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும்னோட ரகுராம் வந்து செமையாக வந்து சிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரகுராம் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். மாயா எப்படி சமாளிக்க போகிறாளோன்னு நினச்சிட்டு இருந்தா மாயா வந்து பிச்சு வத்துறாங்க. 3 பேரையும் வந்து டிஷிம் பண்ணுறாங்க. 3 பேர் அட்ட இடத்துல மாயாவோட குச்சி மேலே வந்து அப்படியே வச்சு ப்ரெஷ் பண்ணுறாங்க. மாயா வந்து அதை அப்படியே வந்து உள் வாங்கிட்டு ஏர்லேயே பறந்து ஜம்ப் பண்ணி துள்ளி குதிக்கிறாங்க. அவங்கெல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுவுறாங்க. எல்லாரையும் வந்து அடித்து துவச்சி எடுத்ததுனால அவங்க வந்து பயந்து போய் வந்து இங்கேருந்து ஓடிட்டாங்க அந்த இடத்துல. மாயா, இத்தனை நாளாக வரைக்கும் நீ வாய் சண்டையில் தான் வந்து எக்ஸ்பர்ட்னு நினச்சேன், ஆனால் உண்மையிலேயே வந்து சூப்பராக வந்து நீ எல்லாம் சண்டை போடுவியா, எனக்கு தெரியாமையே போச்சுன்னு மணிவண்ணன் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் ரகுராம் வந்து பேசுகிறாங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பமே உன்னால தாம்மா இப்போ மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக கௌரவத்தோடு இருக்கோன்னா அதுக்கு நீ மட்டும்தாம்மா காரணம். சிவராமனை காப்பாற்றினேன், அவன் காதில் விட்டு கொடுத்த, இப்போ நமக்கு வந்த பிரச்சனையை அசால்ட்டாக சமாளித்து விடுச்சிட்ட, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மா வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா, எனக்கு தெரியாமையே போச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆவுன்னா வந்து எப்போ பார்த்தாலும் மாயாவை தலையில தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பத்மாவும் பார்வதியும் என்ன பண்ணுறது, எங்கள் அண்ணனுக்கு வந்து மாயாவை ரொம்ப பிடிச்சிருச்சு, தனத்துக்கு மேலே பாசம் வச்சுட்டாங்க, இனிமேட்டு அந்த பாசத்தை வந்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம பத்மாவும் பார்வதியும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. கோயிலுக்குள்ளே வந்தோடனே சாமி பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. மாயா பேர்லேயும் அர்ச்சனை வந்து பண்ணுறாங்க. இந்த குடும்பமே வந்து செழிப்பாக வந்து இருக்க போதியா, அதில் எந்த விதத்துலையும் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. பரிவட்டமா எப்போதும் போல் கட்டிடலாமா வாங்கயா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணிடுறாங்க நம்ம ரகுராம். நீங்கள் முதல்ல பரிவட்டத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னையா சொல்கிறீங்க, யாருக்காகவும் நீங்கள் இதெல்லாம் விட்டு கொடுத்தது இல்லையே. ஆமாம், யாருக்காகவும் எனக்கான மரியாதையை நான் விட்டு கொடுத்ததில்லை, ஆனால் எங்கள் வீட்டுக்காக இதை நான் விட்டு கொடுக்கலான்னு இருக்கேன், யாரு கட்ட போகிறாங்கன்னு சொல்லி அவளோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பமோ. மாயா தலையில் வச்சு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. மாயா, உன்னால தான் இந்த குடும்பமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பரிவட்டம், வீட்டில் கிடைக்கக்கூடிய மரியாதை, கோயிலில் கிடைக்கக்கூடிய மரியாதை எல்லாமே உனக்கு தான் வரணும், இதை பார்த்து நான் அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மாயா, உன்னை நான் சந்தியாவே நினச்சிட்டேன், சந்தியா பிரச்சனை பண்ணிட்டா சின்ன வயசில், அது தெரியாமல் செஞ்ச தப்புன்னே வச்சுப்போம், அதே தப்ப நீயும் செய்வன் தான் நான் உன் மேலே கண்டிப்போட நடந்துகிட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நீ ரகுராம் மாதிரியே முடிவெடுத்து என் மனசையே வந்து ஜெயிச்சிட்ட. கடைசி நேரத்தில் வந்து என்னடா அது, இந்த பொண்ணு நம்ம மனசையே ஜெயிச்சிருந்தா இப்போ என்னடா இப்படி பண்ணிட்டான்னு நினச்சி யோசித்தேன்.
ஆனால் கடைசியில் நீ ஒன்று சொன்ன பாரு, இந்த ரகுராம் முன்னாடி காதலும் நிற்காது, ஒன்றும் நிற்காது. எங்கள் பெரியப்பா தான் எனக்கு முக்கியம், எனக்கு காதலே வேணான்னு சொல்லி நீ லவ் பண்ண பையனை தூக்கி போட்டுட்டு எங்கள் குடும்பத்துக்காக வந்து நின்னல, சாரி நம்ம குடும்பத்துக்காக வந்து நின்னல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு ரகுராம் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதுக்காக தாம்மா பரிவட்டம் உனக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன், வரக்கூடிய மருமக எனக்கு கட்டலை, தனாத்துக்கு கட்டலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் மாயாவுக்கு வந்து கட்டுறீங்களா? உங்கள் குடும்பத்தையும் நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு திருப்பியும் சாருமதி சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப நம்ம மாயா பாட்டுக்கும் அப்படியே வந்து சிச்சமமாக வந்து இருக்காங்க. சீனு மட்டும் அப்செட்டாக வந்து இருக்காங்க. சாரு வந்து தன்னந்தனியாக இருக்கிற தனத்துக்கிட்ட வந்து பேச வராங்க. தனம் பாத்தியாமா இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு? ஒன்று உனக்கு பரிவட்டம் கட்டியிருக்கணும், இல்லை எனக்கு கட்டியிருக்கணும். நம்ம 2 பேருக்குமே இல்லாத விஷயம் மூணாவது ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு. பார்த்துக்க, இந்த வீட்டில் வந்து எல்லாமே வந்து மாயா வச்சது தான் சட்டமாக இருக்குது போல இருக்குன்னு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக பட்டமாக வந்து திங்க் பண்ணுறாங்க. நம்ம சாருமதி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க, தனா எந்த மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு தெரியல, சின்னதாக ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க அப்போன்னு சொல்லி குறி சொல்கிற அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம மணிவண்ணன் வந்து கையை வந்து காட்டுறாங்க. நீ ரொம்ப வந்து வெகுலியான ஆளுப்பா, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் நீ செய்ய முடியும், மற்றபடி மற்றதை எல்லாத்தையும் வந்து உன் பொண்டாட்டி தான் வந்து கஷ்டத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, அவள் உன்னை மதிக்கவே மாட்டா, தனியாக இருக்கிறப்ப கூட உன்னை ஏறி போட்டு மிதிப்பா. ஆமாங்க, 100% கரெக்டுங்க. இப்படி தாங்க நான் வெளில சொல்லாமல் இருந்துகிட்டு இருக்கேன். அச்சச்சோ, அதான் இப்பெல்லாம் தெரிஞ்சிடுச்சா? பத்மா பார்த்துக்கம்மா, உன்னோட விஷயம்லாம் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவளுக்கே தெரியாது நீ இருக்கிறது தான் அவளுக்கு பக்கபலம்னு. உனக்கு ஒரே ஒரு வாரிசு தான், பேர் வந்து சீனு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் வந்து வரப்போகுது. அந்த மருமகளுக்கு நீ தான் வந்து சப்போர்ட்டிவாக இருப்ப. சாரு, உனக்கு நான் தான் சப்போர்ட்டிவாக இருப்பேனா? பார்த்துக்க, அந்த கல்யாணம் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மாயாவுக்கும் சீனுக்குங்க தான் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எதுக்காக போராட்டம்? ஆல்மோஸ்ட் பொண்ணுலேருந்து எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. தம்பி, நான் சொல்கிறது தான் நடக்கும், இவ்வளோ நேரம் நான் சொன்னது நடந்துச்சுல்ல, இனிமேட்டு நான் சொல்கிறது தான் நடக்கும்னு மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பமும். அப்போன்னு பார்த்து சாருமதியை கூப்பிடுறாங்க. சாரு வந்து கை காட்டுறாங்க. நீ ஒரு மனசில் ஒரு விஷயத்த வந்து நினைக்கிற, அதுவும் தப்பான விஷயத்த வந்து நினைக்கிற, அது நடக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமான்னு பார்த்தா நிச்சயம் உனக்கு வந்து நடக்க மாட்டேங்குது. நீ ஒரு படி முன்னாடி வச்சேன்னா 10 படி வந்து கீழே சறுக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்க. உனக்கு ஒருத்தவங்க மிகப்பெரிய குடைச்சலாக இருக்காங்க, ஆனால் அவங்க தான் இந்த வீட்டோட குலசாமி மாதிரி. அவங்க இந்த குடும்பத்தையே வந்து காக்க வந்தவங்க. தேவையில்லாமல் அவங்கள வந்து பகைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கிங்க, நீ இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குறி சொல்கிறா அம்மா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மாயாவுக்கு வந்து குறி பார்க்கலன்னா எப்படின்னு சொல்லி மாயா கையை காட்டுறாங்க. நீ தாம்மா இந்த வீட்டோட குலசாமி, அப்போனா சாருமதி வந்து மாயாவை தான் பகைச்சிக்கூடாது போல இருக்குன்னு ஒத்துமொத்த குடும்பமும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீ தாம்மா வருங்காலத்தில் இந்த குடும்பத்தையும் வந்து மிகப்பெரிய விஷயத்தில் எல்லாத்துலேயும் காக்க போகிற, எல்லா சதித்திட்டத்தையும் நீ தான் முறியடிக்க போகிற. நீ இந்த குடும்பத்துக்காக வந்து எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு இந்த குடும்பம்தான் நீ மிகப்பெரிய ஒரு விஷயம் நினைப்பமா, அப்படி தாம்மா நீ நடந்துக்க போகிற. இந்த குடும்பமே உனக்கு பின்னாடி வந்து நிற்க போகுது. உன்னோட மனசில் இருக்கிற ஆசையும் சாதிக்கிறதுக்காக நீ போராடி தான் ஆகணும். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து உனக்கு விருப்பப்பட்டவங்களே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது ரகுராமும் ஜானகியும் வந்து சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.